இப்ப இவங்க சாப்பாடை போட்டாங்க, சாப்பிட்ட தட்டை போட்டாங்கன்னா ஏன் புலம்பிட்டு இருக்காங்கன்னா, இதே திமுக கூட்டமா இருந்தா போற வேளை 4 பேர் அடிச்சு மண்டை உடைச்சிருப்பானுங்க. ஒரு டீ கடையில வீட்லயே எங்க நிறுத்தி பிரச்சனை பண்ணி ஏதாவது கடையை அடிச்சு உடைச்சு ஓசில பிரியாணி கேட்டு ஓசில சாப்பாடு கேட்டு இந்த பிரச்சனை பண்ணிருப்பானுங்க. இந்த பிரச்சனையில எதுவுமே வன்னியர் சங்கத்துக்கு வந்த இளைஞர்கள் செய்யல. அமைதியா அமைதியா திரும்பி போனாங்க. இது அதே மாதிரி கூட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஷோ நடத்தும் போது மொத்த மாநாடு 10-15 லட்சம் இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாரும் கலந்துருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஃபுல் ஈவெண்டோட லைட் ஆஃப் பண்றாங்க. எந்த ஈவெண்ட்டுமே தமிழ்நாட்டில் இப்படி நடந்ததே கிடையாது, இந்தியாவில் நடந்தது கிடையாது. 15 லட்சம் மக்கள் இருக்க இடத்துல ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டு கும் மெரிட்ல ட்ரோன் லான்ச் பண்றாங்க. அந்த ட்ரோன் காட்சிகள் அழகா வன்னியர் சங்க கொடி, மருத்துவர் ஐயா அவர்கள், மாவீரன் குரு அவர்கள், அண்ணன் அவர்கள், பல்வேறு திரௌபதி அம்மன் உட்பட பல்வேறு உருவ காட்சிகள் ட்ரோன்ல காட்டுறாங்க. இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய, உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு டெக்னிக்கலி சுப்பீரியரான ஒரு மாநாடாக அது இருந்தது. இது திமுக கூட்டத்துல பட்ட பகல்ல பக்கத்துல இருக்க பொம்பளை இடுப்பு கிள்றாங்க.